ஃப்ரெண்ட்ஸ் ஐம் குமார். இந்த இமேஜில் என்ன எல்லோரும் கொஞ்சம் இது பாருங்கள். டோ நாட் டவுட் யுவர் செல்ஃப், லுக் பேக் அட் ஹவு ஃபேர் யூ ஹேவ் கம். இல்லைன்னா உங்கள் மேலே டவுட் பட்டுக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வெஸ்டேஜாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே இப்போ வெஸ்டேஜில் காமனாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஒரு லெவல் வராங்க. இப்போ பிரான்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பிரான்ஸே அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பிரான்ஸ் லெட்டரில் இருக்கார். அடுத்த லெவல் போகிறதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா, நமக்கு இது தெரியுது, நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ஐடி எடுக்கிறது, எப்படி விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, இல்லை எப்படி இன்விடேஷன் பண்ணுறது, எப்படி பேசணும், இந்தமாதிரி அவங்க மேலே அவங்க டவுட் போட்டுருக்காங்க. நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, ஒரு 2 பேர் ஏதாவது சொன்னோன்னே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் செட் ஆகாது முடியாது, அந்தமாதிரி நியூ ஜெனரேஷன் சொல்லணும். சரி அப்போ முடியாது போல், நம்மளால் முடியாது, அந்த மாதிரி சொல்லி அப்படியே பின் வாங்கிடுறாங்க. இதுக்கெலாம் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்க லைஃப்பில், என்ன விஷயம்லாம் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அப்போது இது அவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். சொல்லுவாங்கள்ல, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பண்ணி லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் தாண்டி வந்திருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா, அப்போ என்ன கொஞ்சம் தூரம் நீங்கள் போனாலும் உங்கள் சக்ஸஸ்னுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லோரும் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்லோரும் யானை பார்த்துருப்பீங்களே, ஒரு யானைலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. யானையை ஒரு பெரிய அந்த யானை ரொம்ப பெருசாக இருக்கும். அதையே ஒரு சின்ன ஒரு சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பாங்க. அது காலை சின்ன சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கள்ல. அந்த யானை நினச்சா லேசாக அந்த காலை இழுத்தாலே அந்த சங்கிலி வந்துடும். ஆனால் அது ட்ரை கூட பண்ணி பார்க்காது. அந்த முயற்சி லைட்டாக கூட இழுத்து பார்க்காது. என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யானை சின்ன யானையாக இருக்கும்போது அதை இது பண்ணி அந்த சங்கிலியில் கட்டி போட்டுருவாங்க. அப்போ அந்த யானை இருந்த சின்ன சைஸுக்கு அந்த சங்கிலியை அது பிக்க முடியாது. ஆள் பிச்சு பார்க்கும், இழுத்து பார்க்கும். அது அந்த சங்கிலி வரவே வராது. ஏன்னா அது சின்ன சைஸாக இருக்கும்போது அந்த சங்கிலி அதால் பிச்சு இழுக்க முடியாது. அதனால் அது அப்படியே அந்த சங்கிலியை இது நம்மளால் பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருந்துடும். அந்த சங்கிலியோடு அப்படியே இருந்துடும். இழுத்து பார்க்கும், வராது. சரி ஓகே, அப்போ அந்த சங்கிலியை நம்மளால் பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது அப்படியே அதுக்கப்புறம் ட்ரையே பண்ணி பார்க்காம விட்டுரும். இது வளர என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்பிக்கையும் சேர்ந்தே வளரும். அந்த சங்கிலியில் கட்டி போட்டால் இது நம்மளால் அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை கூட சேர்ந்து வளர்கிறதுனால அது பெரிய யானையாக ஆன பிறகு கூட அது ட்ரை கூட பண்ணி பார்க்காது. லைட்டாக இழுத்து கூட பார்க்காது. ஏன்னா லைட்டாக இழுத்தா கூட வந்துடும். அது மேலே நம்பிக்கை வச்சு லைட்டாக இதனால் நம்ம இழுக்க முடியும், இதை அக்க முடியும்னு அது நினச்சிட்டு அப்படின்னா அது ஈஸியாக பிடிச்சிட்டு வர முடியும். ஆனால் அது நினைக்கவே செய்யாது. அது நம்பிருச்சு சின்ன வயசுலேயே, இதை நம்மளால் முடியாது, இதை நம்மளால் பிக்கவே முடியாது அப்படின்னு அது ஃபுல்லாக நம்பிருச்சு. அது பெரிய பெரிய யானை ஆனதுக்கப்புறம் கூட அது ட்ரை கூட பண்ணி பார்க்கல. அது இழுத்து கூட பார்க்கல. அது இது பண்ணி கூட பார்க்கல. இதுக்கெலாம் அந்த சின்ன வயசுல நம்புகிற ரீசன் தான். அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். நம்ம தான் இவ்வளோ தூரம் வந்திருப்போம். ஆனால் அந்த லாஸ்ட் கட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்கும்போது நம்ம இது எனக்கு மேலே நம்மளால் முடியாது அந்த மாதிரி விட்டுரும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் உங்களை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த யானை இது மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆனால் நீங்கள் அதை நினைக்கணும். ஏன்னா அந்த யானை அதுக்கு எல்லாமே இருக்கா, ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த யானை எவ்வளோ பெருசு சைஸாக இருக்கும். அது சங்கிலிலாம் அதுக்கு ஒன்றுமே இல்லை. அது நினச்சா ஒரு செகண்டில் இழுத்து வீசிட்டு போயிடலாம். ஆனால் அது போகாது. ஏன்னா அது நம்பலை. இதுதான் உண்மையான விஷயம். எந்த விஷயம் நம்ம பண்ணலாம்னு நம்மளால் அது கண்டிப்பாக முடியும். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என்னால் இது கண்டிப்பாக முடியும், இது என்னால் கண்டிப்பாக இதை தாண்டி வர முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உங்களை நம்பணும். அந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும். லைஃப்பில் உங்களை யாராலையும் தடுக்க முடியும். நீங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துடலாம். அந்த நம்பிக்கை இங்கே நிறைய பேர்ட்ட இருக்க மாட்டேங்குது. எந்த விஷயம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலுமே என்னால் முடியாது, இது என்னால் எப்படி முடியும், நான் எப்படி இதை பண்ணுவேன், எனக்கு அதிகமாக பேச தெரியாது, இதில் நிறைய பேச சொல்கிறேன், என்னால் எப்படி பேச முடியும், நான் எப்படி மீட்டிங்லாம் எடுப்பேன், நான் எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், எனக்கு யாரையுமே தெரியாது, நான் யாருமே தெரியாது, நான் எப்படி இது பண்ண முடியும். அவங்க நம்புற கிடையாது. என்னால் முடியும், என்னால் எப்படி முடியும்னு அவங்க சொல்லிக்கிட்டு அதே இடத்துல லாஸ்ட் வரை இருந்துறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் அதை கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். இல்லை என்ன விஷயம்னா அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால் எப்பவுமே நீங்கள் உங்களை ஃபஸ்ட் நம்புங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ நம்பலையோ உங்களை நம்புங்க. உங்களை நம்பி எந்த முடிவுனாலும் ஸ்ட்ராங்காக நான் இதை கண்டிப்பாக சாதிப்பேன், இதில் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகும், உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ண வைக்கும். அந்த நம்பிக்கையே நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் கூட நவுண்டு கூட இது பண்ண முடியாது. அந்த யானை தான் லாஸ்ட் வரை அது லாஸ்ட் வர லைஃப்பில் ஃபுல்லாக வரைக்கும் அந்த சங்கிலினா அக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே கிடந்துரும்.
அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பும் இருக்கும். ஏதாவது கடன்லையோ அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே லாஸ்ட் வரை இருந்துருவீங்க. அதனால் இந்தமாரி உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இங்கே உங்களால் அது முடியவே இல்லை. அதனால் எதுனாலும் தைரியமாக எடுத்து ட்ரை பண்ணுங்க. உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸ்பீச் முடிச்சிட்டேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.